உலகத்தில் எந்த நாட்டிலையாவது 300 வருஷத்துக்கு முன்னால் செத்து போன ஒருத்தனோட டாம் சமாதியை இடிக்கணும்னு பேசுவாங்களா? உத்தமர் கிடையாது. அவுரங்கசீப் நல்லவனா கெட்டவனான்றது இங்கே பிரச்சனையே கிடையாது. அவுரங்கசீப் பற்றி 2 பார்வை உண்டு. அவன் ஜசியா வரியும் விதித்தான், அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் நேர்மையாக வாழ்ந்தான்றாங்க. இதெல்லாம் வரலாறு. எது உண்மை எது போயின்னு ஒரு லெவலுக்கு நம்மளால் பார்க்க முடியாது. அஸ்யூமிங் தட் இன்றைக்கு ஹிந்துத்துவ அமைப்புகள் அவுரங்கசீப் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மை. அவன் ஒரு ஹிந்து விரோதியாக தான் இருந்தான். இஸ்லாமியர்களாக அல்லாதவர்கள் அத்தனை பேருக்கும் அவன் வரி விதிச்சான்றதா உண்மைன்னு ஒரு வாதத்துக்கு 100% எடுத்துக்கிட்டால் கூட இன்றைக்கி அவன் சமாதியை தொடக்கூடாது. ஏன்னா வரலாற்றில் நிகழ்ந்த அநீதிகளுக்கு நம்ம இன்றைக்கி தீர்ப்பு வழங்குறதுன்னு போனோம்னா அது போய்கிட்டே இருக்கும். ஒரு நாகரிக சமூகத்தில் அதுக்கு இடமே கிடையாது. ரெண்டாவது 300 வருஷமாக நம்ம கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது பாட்டு இருந்துட்டு போட்டோம். ரெண்டாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் இருக்கிறதுனால மாநில அரசு அதை பாதுகாக்கிறது சட்டத்தோட கடமை. இல்லைன்னா கடமை தவறிய பழிச்சொல்லுக்கும் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கும் அந்த மாவட்ட காவல்துறையும் நிர்வாகமும் ஆளாகும். அதை தான் ஃபட்னாவிஸ் சொல்கிறார். ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஃபட்னாவிஸோட வார்த்தை அதுதான். எங்களுக்கு வெக்கங்கட்டு நாங்கள் அதை பாதுகாக்கிறோம், வேறு வழி இல்லைன்றார்.